ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். தளபதி விஜய் கேப்டன் மேலே எவ்வளவு மரியாதை வச்சுருக்காரு, எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவே போதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தளபதி மேலே நிறையா குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், அதாவது கேப்டனை பார்க்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும், உண்மையான நிலவரப்படி தளபதி ஒரு வருஷமாக கேப்டனை பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பட் கேப்டனை பார்க்கறதுக்கு அனுமதிக்கவில்லை. தளபதி மட்டும் இல்லை, ராதா ரவி, இந்த மாதிரி ஒரு பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கர், இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள யாருமே அனுமதிக்கல. ஆனால் இதையும் தாண்டி தளபதி அவர் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நாட்டில் இருந்தாலும் விஜயகாந்துக்காக வந்தார், இறுதி அஞ்சலி செலுத்தினார். அது மற்றவங்களுக்கு எப்படியோ, ஆனால் தளபதி ரசிகர்களுக்கு ரொம்பவே பெருமையாக தான் இருந்தது. தலைவா, நீ எங்கே இருந்தாலும் யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கரெக்டாக உதவி பண்ணிடுறிய தலைவா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா தளபதி இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கு விஜயகாந்த் தான் உண்மையான விஷயம், வேறு யாருமே இல்லை. சரி, ஓகே, இதெல்லாம் தாண்டி தளபதி வந்தார் போனார். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா, சில கேவலமான புத்தி இருக்கிற ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் யாரோ செருப்பு எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ், அதாவது எடிட் பண்ணி வீடியோஸை அனிமேட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அதை கேவலம் புத்தியே இல்லாத சில ரசிகர்கள் இன்னமும் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், ஒன்றெலாம் அறிவு இருக்கா சொந்தமாக? முழு காணொலியும் இங்கே மற்ற சேனல்ஸ் எல்லாம் போட்டுருக்கான். நீ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இல்லை ஸ்டாப் பண்ணி அதை போட்டு கூட பாரு. அந்த மாதிரி ஒரு சீன் கூட இதில் இல்லை. நீ நம்ம பெரிய வெங்காயம் மாதிரி எவனோ ஒருத்தன் எடிட் பண்ணி வச்சுக்கிறது அதை போட்டு வச்சுருக்க. வார் ரசிகம் நீ பெருசாக கொண்டாடிட்டு இருக்க உன்னோட தலைவன் இறுதி அஞ்சலி செலுத்தினாரா அப்படின்னு கேள்வி கேட்டனா அதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன். என் தலைவன் வந்திருக்காண்டா, நீ மற்ற விஷயத்தெல்லாம் இங்கே பேசாத, புரியுதா? அவர் இங்கே முழுசாக வந்துக்கிறது விஜயகாந்துக்காக. ஏன் இப்போ வரல அப்போ வரலன்ற அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை, ஓகேவா? ஏன்னா அங்கே அனுமதிக்கவில்லை, அதுதான் உண்மையான விஷயம். ஸோ எனிவே தளபதி வந்துட்டாரு, போயிட்டாரு. நீங்கள் தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள் ஆளை முதல்ல பாருங்கள், அதை தான் சொல்லுவேன்.